சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் 90 காணாமற் போன Gospel Truth Lesson 90 Lost. லூக்கா 15ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நாம் வாசித்தால், இயேசு கிறிஸ்து இந்த ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் சிநேகம் கொள்வது, அவர் உபதேசங்களை கேட்பதற்கு இவர்கள் ஒன்று கூடுவது, அது மாத்திரமல்ல, இந்த ஜனக்கூட்டத்தோடு இயேசு கிறிஸ்து சாப்பிடுகிறதை இந்த பரிசேயர்களும் வேதபாரகர்களும் முறுமுறுக்க தொடங்கினார்கள். இந்த முறுமுறுப்புக்கு எதிராக இயேசு கிறிஸ்து உவமைகள் மூலமாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். In Luke chapter 15, the first 3 verses shows that the publicans or the tax collectors and sinners draw near to Jesus to hear him speak. The Pharisees and the scribes murmured because Jesus Christ not only received the sinners and the publicans, but was also eating with them. To address this issue, Jesus Christ spoke parables to teach this people group. இயேசு கிறிஸ்து 3 உவமைகளை அவர் பயன்படுத்தி அந்த போதனையை அவர் நிறைவேற்றுகிறார். முதலாவது, காணாமற் போன ஆட்டுக்குட்டி. இரண்டாவது, காணாமற் போன வெள்ளி காசு. மூன்றாவது, காணாமற் போன இளைய மகன். இந்த 3 உவமைகளை கொண்டு இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். Jesus Christ spoke 3 parables to address the issue: the lost sheep, the lost coin, and the lost son. Through these parables, Jesus Christ was explaining to them and addressing the issue which was murmured by the Pharisees and the scribes. இயேசு கிறிஸ்து உபதேசித்த இந்த 3 உவமைகளை நாம் பார்க்கும் பொழுது, அதனுடைய முக்கியமான பொருள் என்றால், ஒரு பாவி மனம் திரும்புகிறதை குறித்து இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார். இதை நாம் லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 7 வசனம் 10 நாம் வாசிக்கலாம். இந்த பரிசேயர்களும் இந்த வேதபாரகர்களும் இயேசு கிறிஸ்து ஆயக்காரரோடும் பாவிகளோடும் ஐக்கியம் கொள்வதைக் கண்டு அவர்கள் முறுமுறுத்தார்கள். இந்த உவமைகளை பயன்படுத்திக் கொண்டு, ஒரு பாவி மனம் திரும்பினால் அது பரலோகத்துக்கே சந்தோஷத்தை உண்டாக்குகின்ற ஒரு சம்பவம் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். மனம் திரும்புதல் என்னவென்றால், நம்மளுடைய சிந்தை, நம்முடைய மனம் மாறி வேறுவிதமாக சிந்திக்க தொடங்குகிறது. அதனுடைய மூல பாஷையிலே பார்க்கும் பொழுது, மனம் திரும்புதல் என்றால் மனதை நாம் வார்த்தையால், வசனத்தினால் புதுப்பித்துக் கொள்வது, புதிய சிந்தனை அடைவது என்கின்ற அர்த்தமாய் இருக்கிறது. When Jesus Christ shared the parables, the main focus of all these 3 parables are about a sinner who repents, which are found in verse 7 and verse 10. When the sinner repents, or in the original language, which is metanoia, it means a person starts to think differently or afterwards. Metanoia is also refers to
the renewing of our mind or the person's mind. Through this parable, Jesus Christ said that a sinner who repents will cause heaven to celebrate. That is the gospel truth. இந்த ஓமையில் மறைந்திருக்கின்ற பழைய புதிய உடன்படிக்கையின் சுவிசேஷத்தின் சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். பாவி மனம் திரும்புவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதே வேளையில் பழைய உடன்படிக்கையில் இருப்பவர்கள் தங்களைத்தானே பாவி என்று அழைக்கிறார்கள். 1 யோவான் 3 அதிகாரம் 4 வாசிக்கும் பொழுது, நியாயப்பிரமாணங்களை நாம் மீறினால் நாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற சத்தியம் வெளிப்படுகின்றது. பழைய உடன்படிக்கையில் இருப்பவர்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற சிந்தை கொண்டவர்கள். புதிய உடன்படிக்கையில் இருப்பவர்கள் அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், புதிய உடன்படிக்கையை விசுவாசிப்பவர்களுக்கு 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 21 வாசிக்கும் பொழுது, நாம் அனைவரும் தேவனுடைய நீதியாகும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு பழைய உடன்படிக்கையில் இருக்கின்ற விசுவாசிகள், அவர்கள் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் தேவனுடைய நீதியாகும்படிக்கு நான் நீதிமானாக இருக்கிறேன் என்கின்ற விசுவாசிக்கின்ற வார்த்தை தான் மனம் திரும்புதல் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தினால், அடக்கம் பண்ணப்பட்டதினால், உயிர் தெழுதலினால் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் பாவிகள் என்கின்ற அடையாளத்தை விட்டுவிட்டு தேவனுடைய நீதிமான்களாக கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்கின்ற சிந்தைகளை நாம் புதுப்பித்துக் கொள்வதுதான் மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதலுக்கு நான் உங்களை அழைக்கின்றேன். நாம் ஒவ்வொரு முறையும் பாவி என்கின்ற அடையாளத்தை நாம் தரித்துக் கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவின் சிலுவையின் சம்பவத்தை நாம் அவமதிக்கிறவர்களாக இருக்கின்றோம். அவமதிக்கும் பொழுது அந்த சிலுவையின் வல்லமை நம் வாழ்க்கையிலே வெளிப்படாமல் மறைந்திருக்கிறது என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவே சுவிசேஷத்தின் சத்தியம். In this parable, I found a hidden truth regarding the old and the new covenant. Under the old covenant, everyone will address themselves as sinners, because all have sinned and have fallen short of the glory of God. In 1 John chapter 3 verse 4, those who transgress against the law commit sin. Therefore, we are called sinners. In reality, we are labeled as sinners not because we sin, but the truth is we sin because we accepted that we are sinners. In the new covenant, the Bible says in 2 Corinthians chapter 5 verse 21 that we are made the righteousness of God in Christ. This is our new identity in the new covenant. So in these parables, when a sinner repents in the old and the new covenant, when we repent to renew our mind that we are no more sinners, but we are the righteousness of God in Christ, we are embracing the truth
in the sacrificial death of Jesus Christ on the cross and his burial and his resurrection. This truth must be renewed in our mind that we may identify in Christ as the righteousness of God. This is the gospel truth. ஒரு வெள்ளி காசு காணாமற் போன ஓமையை நாம் பார்த்து அதில் வெளிப்படும் முக்கியமான சத்தியங்களை இன்று கற்றுக்கொள்ளப் போகின்றோம். வசனம் 8, அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளி காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டு பிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த காணாமற் போன அந்த வெள்ளி காசை கண்டுபிடிப்பதற்கு முதலாவதாக அவள் விளக்கை கொளுத்துகிறாள். இரண்டாவது வீட்டை பெருக்குகிறாள். அந்த வெள்ளி காசு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவள் அதை ஜாக்கிரதையாய் தேடுகிறாள் என்கின்ற வார்த்தையை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு பழைய உடன்படிக்கையில் பாவியாக எண்ணப்படுவர்கள் புதிய உடன்படிக்கையில் நீதிமான்களாக இருக்கிறோம் என்கின்ற சத்தியத்தை நம்முடைய விளக்கை கொளுத்தி நம்முடைய வீட்டை பெருக்கி இந்த சத்தியத்தை நாம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம் ஜாக்கிரதையாக தேடுகின்ற விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் பாவி என்கின்ற அடையாளத்தை சுமந்ததினால் இன்றும் அவர்கள் விடுதலை பெறாமல் இன்னும் பாவம் அவர்கள் வாழ்க்கையை அதிகரித்து இன்னும் பாவிகள் என்று எண்ணிக்கொண்டு பாவத்தை சுமந்து பாவத்தை செய்து பாவத்தில் வாழ்ந்து பாவத்தின் விளைவையும் அவர்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்தும் மாற வேண்டும். In Luke chapter 15 verse 8, we are going to look into one parable that Jesus shared, that is about the lost coin. In verse 8, either what woman having 10 pieces of silver, if she lose one piece, doth not light a candle and sweep the house and seek diligently till she find it? In our context, when we address ourselves as sinners in the old covenant, to have our mind renewed to find out our true identity in the new covenant, when we accept Jesus Christ, we ought to do what the women did, that we should light a candle and sweep our house and seek diligently till we find the truth about our new identity in the new covenant. So brothers and sisters, I challenge you, rather than refusing or rejecting this truth, why don't you diligently seek to find out the truth about our new identity in the new covenant? That would be the gospel truth for you. வெள்ளி காசு காணாமற் போன ஓமையை பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீ விளக்கை கொளுத்தினாள், வீட்டை பெருக்கினாள், கண்டுபிடிக்கிற வரைக்கும்
அவள் ஜாக்கிரதையால் தேடினாள். இறுதியில் கண்டுபிடித்து விட்டார். அதே போல பழைய உடன்படிக்கையில் நாம் பாவிகளாக இருந்து புதிய உடன்படிக்கையில் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் என்கின்ற சத்தியத்தை நாம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம் ஜாக்கிரதையாக நாம் அதை தேட வேண்டும். அன்றைக்கு அவளுக்கு விளக்கு கொளுத்தினால், இன்றைக்கு நமக்கோ நம் கரங்களிலே கொடுக்கப்பட்ட வேதமானது நமக்கு தீபமாய் இருக்கிறது. சங்கீதம் 119 வசனம் 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் புதிய அடையாளமாய் இருக்கின்ற தேவனுடைய நீதிமானாக கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்கின்ற சத்தியத்தை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடிக்கும் பொழுது அந்த தீபத்தின் வெளிச்சம் உதிக்க தொடங்கும், வெளிப்படத் தொடங்கும். வெளிப்படும் பொழுது நமக்கு சுற்றி இருக்கின்ற இருள் அகன்று போவதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். இது நம்மளுடைய பங்காய் இருக்கிறது. பழைய புதிய உடன்படிக்கையின் மாறுதலை அடைவதற்கு நம் மனதை தேவனுடைய சத்திய வசனத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வார்த்தையினாலே நாம் புதுப்பித்துக் கொள்கின்ற விசுவாசிகளாக நாம் பிரயாசப்பட வேண்டும். அன்றைக்கு அவள் ஜாக்கிரதையாய் தேடினதால் அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்தால் சந்தோஷம் அடைந்தாள். இன்றைக்கு நாமும் அவ்விதமாக கண்டுபிடித்தால் பரலோகமே சந்தோஷப்படும் என்கின்ற சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவே சுவிசேஷத்தின் சத்தியமாய் இருக்கிறது. The woman managed to find the lost coin because she was seeking it diligently. She was having a lamp lighted and she cleaned or sweep off all the dirt and finally managed to find the lost coin. In this context, as believers who need to transform or renew our mind, that we are no more in the old covenant as sinners, but we are the righteousness of God in Christ in the new covenant, we ought to seek the truth diligently until we find the reality in Christ Jesus. The woman had a lamp, but today the word of God is a lamp to us. But the lamp must have light. That light will produce the brightness for us to seek the truth, and we are able to discard the darkness. So let us seek diligently to find the truth about our new identity in the new covenant as the righteousness of God in Christ. This will make heaven celebrate when a sinner under the old covenant realizes that he is the righteousness of God in Christ in the new covenant. This is the gospel truth. Thank you for watching and listening. Please subscribe, like, share and comment. Thank you.